சாயங்காலம் 3 மணி ஆயிடுச்சுனாலே கை கால் எல்லாம் தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆட்டுக்கொட்டம் கூட்டாமல் இருக்கும், அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு அடுத்து மாட்டுக்கு உழ வைக்க வந்தாச்சு. இதுக்கு சோறை போட்டு தீயை போட்டு விறக போட்டுவிட்டா அது வாட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே காய வச்ச துணி எல்லாத்தையும் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா 3 நாள் ஆனாலும் அள்ளி கொண்டு போய் அப்படியே மிஷின் மேலே போட்டுருவேன். இன்றைக்கி கையோடு மடித்து எடுத்தாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அப்படியே மாடு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. அதுகளையுமே பிடிச்சி கட்டிகிட்டே இருந்தேங்க. இப்போலாம் வெயில் காலங்கிறதுனால நல்ல நிழலில் படுத்துக்கிறது. ஒவ்வொரு மாடாக 1 மணி நேரம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. மாடெல்லாம் கட்டிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி வச்சாங்க. நான் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே கறந்த பாலை எடுத்து கொண்டு வந்து சூடாக எல்லாருக்கும் காஃபியும் போட்டு கொடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாம்பிராணி போட்டேங்க. குட்டீஸ் கூட அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் பெரிய டாஸ்க், இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது. அப்பா தலையே பிச்சுக்கிறோம் போல். குட்டி பையனா எங்கள் அப்பா சொல்லி கொடுக்க சொல்லிவிட்டு பெரியவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்து சட்னி சாப்பாடு